லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ப்ளீஸ் டாடி, போதிக்கு டாடி. நான் கிளம்புறேன்டா. மித்ரா, அழாதம்மா, விடு. நடந்தது நடந்து போச்சு. நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? என்ன மாறப்போகுது சொல்லு. வருத்தப்படாதம்மா. நான் என்ன சும்மா பேருக்கு சொன்னேன்னு நினைச்சியா? நான் மனசார சொல்றேன், நீ எனக்கு பொண்ணு மாதிரிதான். எனக்கு உன் சந்தோஷமும் ரொம்ப முக்கியம். இல்லம்மா, நான் ஒண்ணு நினைக்கல மித்ரா. அது உன்னுடைய சூழ்நிலை. அதுக்கு யாரால என்ன பண்ண முடியும் சொல்லு. எனக்கு புரியுதுமா. சாரிம்மா. அழக்கூடாது. அழாத. நம்ம வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாரால என்ன சொல்ல முடியும்? வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சேன்னு கவலைப்பட்டுட்டு உக்காந்துருந்தா வீணா போக போறது நம்மளோட வாழ்க்கை தான் மித்ரா. உனக்கு அழகான ஒரு வாழ்க்கை இருக்கு. வினய் தம்பி ரொம்ப நல்ல பையன். நீ அவரை விட்டு விலகாத இருமா. பாவம் அந்த தம்பி. உனக்காக அவன் எவ்வளெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காம்மா. எனக்கு தேன்மொழி கல்யாணம் நின்னு போனதை விட தான் பொண்டாட்டிக்காகவும் பிள்ளைக்காகவும் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. இனியும் வினைய காக்க வைக்காதம்மா. உன் பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா. அம்மா, அது பிடிவாதம் இல்ல, என்னோட வைராகியம். 6 வருஷமா புருஷன் இல்லாம நானும், அப்பா இல்லாம விக்ரமும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஆனா இன்னைக்கு என் பையனுக்காக நான் அவர் கூட சேரணுங்கிற
விதி விதி இருக்கு போல. அதனாலதான் அவர் செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே என் பையனோட எதிர்காலத்துக்காக அவரை ஏத்துக்கலாங்கிற முடிவுக்கு வந்தேன். அதனாலதான் நடந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு அவரை ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணிதாமா நேத்து உங்களை பார்க்க வந்த. ஆனா நீங்க இருந்த நிலைமைய பார்த்துட்டு என்னால உண்மைய சொல்ல முடியாம தான் திரும்பி வந்துட்டேம்மா. ஆனா இத நான் அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவரு மனமேடையில இருந்து கீழே இறங்கி போயிட்டாருமா. அவரு எவ்வளவோ தடவை எனக்காக இறங்கி வந்தாரு. ஆனா அப்பெல்லாம் நான் அவரை மதிக்கவே இல்லை. இப்ப அவரே என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாருமா. இந்த நிலைமையில என்ன மன்னிச்சிருங்க வினய்னு நான் மன்னிப்பு கேட்டு போய் நின்னா அவரு என்ன மன்னிச்சு ஏத்துப்பாராமா. எனக்கு உன் மனநிலை புரியுது மித்ரா. என்னதான் மனமேடையில வினய் உன்னை கோபத்துல வேண்டான்னு சொன்னாலும் அது வெறும் வாய் வார்த்தை தானே தவிர அவர் மனசுலேருந்து வந்த வார்த்தை மாதிரி தெரியல. நீ நேர்ல போய் மன்னிப்பு கேட்டா நிச்சயம் வினய் தம்பி உன்னை மனசு மாதிரி ஏத்துக்குமா. உன் அம்மா ஸ்தானத்திலேருந்து நான் சொல்றேன். நான் உனக்கு நல்லது கெட்டது சொல்லலாம்ல. எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல மித்ரா. ஐயோ, ஏமா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? நீ உன் வைராகியத்தை விட்டு அவர் கூட சேரணும்னு முடிவு பண்ண பாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மித்ரா. இன்னைக்கு யார் வாழ்க்கையில தான் பிரச்சனை இல்லை சொல்லு? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கிறது ரொம்ப சாதாரண விஷயமா. அதை 2 பேரும் சேர்ந்து பேசினாலே எல்லாம் முடிஞ்சிரும். அவசரப்பட்டு முடிவெடுத்தா நாளைக்கு நம்ம குழந்தைங்க தான் பாதிக்கப்படுவாங்க. நம்ம வீட்டே எடுத்துக்கோ. கார்த்திக்கும் அவன் பொண்டாட்டியும் அவசரப்பட்டதுனாலதான் இன்னைக்கு தானியா அவன் அம்மா இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கா. அது மாதிரி நாளைக்கு விக்ரம்க்கு வந்துடக்கூடாதுன்னு ஒரு சின்ன அக்கறையில தான் சொல்றேன். இந்த பாரு, நேர்ல போய் மன்னிப்பு கேட்கறதுனால நாம ஒன்னும் குறைஞ்சு போயிட போறது இல்ல மித்ரா. புரியுதுமா, என்னால அவர் இல்லாம வாழ்ந்துட முடியும். ஆனா விக்ரம்னால அப்பா இல்லாம இருக்க முடியாது. என் மனசுக்குள்ள இருந்த அந்த பழைய காயம்தான் இவ்ளோ நாளா அவரை ஏத்துக்க முடியாத தயக்கத்தை எனக்கு கொடுத்துச்சு. என்னோட அந்த காயம்தான் இன்னைக்கு அவரை மனமேடை வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கு. மித்ரா, உன் தயக்கம் எனக்கு புரியுதுமா. நாங்க வந்து பேசி அவரை சமாதானப்படுத்துறோம். எனக்கு நீ உன் புருஷன் கூட குடும்பமா சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். என்ன கார்த்திக் சொல்ற? ஆமாம்மா, நம்ம போய் பேசி சமாதானம் பண்ணிடலாம். அப்புறம் என்ன மித்ரா, கார்த்திக்கே சொல்லிட்டான், நாங்க வந்து பேசுறோம். இதுக்கு மேலே தள்ளி போடக்கூடாது. நீ உன் பொருள் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிடு. கார்த்திக், நீ வினய் கிட்ட பேசுப்பா. சரிம்மா, பேசிடலாம். எங்களை விட உன்னையும் வினையும் சேர்த்து வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. இனி உன் வாழ்க்கை இந்த வீட்டுல இல்ல, வினையோட தான். போம்மா, போய் கிளம்பு போ. சரிங்கம்மா. ஏன்பா கார்த்திக்,
நான் சரியா தானே பேசினேன்? ஆ ரொம்ப சரியா பேசுனீங்கம்மா. டேய் மாப்ள, டேய் யோ நில்லுடா. போதும் மாம்சே, போதியா? தயவு செஞ்சு எதுவும் சொல்லாத, நான் கிளம்புறேன். அப்ப கிளம்புறதுனே முடிவு பண்ணிட்டியா? பின்ன இங்க இருந்து என்ன பண்ண சொல்ற? இல்ல மாப்ள, மித்ரா கிட்ட பேசி பார்க்கலாமே, எவ்வளவு நாள் இருந்துட்டோம். போதும் மாம்சே, இது வரைக்கும் நான் பேசினதெல்லாம் பத்தாதா? இனி அவங்ககிட்ட பேசி என்ன நடக்க போகுது? இங்க பாரு, என்னால யாருக்கிட்ட போய் கெஞ்சிட்டுலாம் இருக்க முடியாது. என்ன ஆள விடு, நான் கிளம்புறேன். அதுக்கெல்லாம் மாப்ள, கல்யாணத்தப்பா அவன் முகத்தை பார்த்த அவன் ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி தெரிஞ்சது. அவன் மனசு மாறும்னு தோணுதுடா. ஆமா, உனக்கு தோணுயா? நீ எப்போ அந்த நம்பிக்கையில இரு. எனக்கெல்லாம் அந்த நம்பிக்கை எப்பயோ உடஞ்சு போச்சு மாம்சே. நீ ஒன்று பண்ணு, நீ இங்கே இருந்து அவன் மனசு மாறுவாளா இல்லைன்னு பார்த்துக்கிட்டே இரு. நான் கிளம்புறேன். பார்க்காதானே ஜிஃபைல வர வெப் சீரிஸா? வணக்கம், வாங்க சார். என்ன வினய், மொத்தமா பேக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிட்டீங்க போல? ஆமாம் சார், இதுக்கு மேலே இங்கே இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. வினய், முதல்ல நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். உங்கள் பேக்ரவுண்ட் தெரியாமல் உங்களை வெறும் டிரைவர்னு நினச்சி உங்களை மரியாதை இல்லாமல் ட்ரீட் பண்ணியிருந்தா மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க. அருண், இது உங்களுக்கும் தான். அது இல்லை சார், எனக்கு மனசில் வச்சுக்கிற பழக்கம் இல்லை சார். சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார். நீங்கள் எங்களை ரொம்ப மரியாதையாக தான் நடத்துனீங்க. நாங்கள் தான் உங்களுக்கு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டோம். சாரி சார், நீங்கள் தான் எங்களை மன்னிக்கணும். அதை விடுங்க வினய், நடந்ததை பேசி இப்போ என்ன ஆக போகுது? விடுங்க, இனி நடக்க போகிறத பற்றி பேசுவோம். இனி நடக்க என்ன இருக்கு சார்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. சார், நான் ஊருக்கு கிளம்புறேன். வினய், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு எல்லாம் கைக்கூடி வர நேரத்தில் கிளம்புறேன்னு சொல்கிறீங்க. இன்னும் ஒரு 2 நாள் இருந்து பார்த்துட்டு போயிடலாம்ல? அதே தான் சார் நானும் சொல்கிறேன். நம்ம காலைல சூடுபட்ட பூனை கணக்கா ஓடுறான், ஊருக்கு போகிறேன்னு. இன்னும் 2-3 நாள் இருந்தால் தான் என்ன? ஏன்டா மறைக்கிற? யோ மாம்சே, சும்மா நீ வேற. இவ்வளோ நாள் மனசு இறங்காதவ இந்த 2 நாளில் இறங்கி வந்துட போகிறாளா? வினய், ஏன் இவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறீங்க? இப்போ வரும்போது கூட நானும் அம்மாவும் மித்ரா கிட்ட பேசணும். என்ன, மித்ரா கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அம்மா சொன்னா மித்ரா கண்டிப்பா கேட்பாங்க வினய். இல்லை கார்த்திக் சார், நான் பண்ண தப்புக்கு அவளோட காலில் விழாத குறையா மன்னிப்பு கேட்டுட்டேன். அவ பின்னாடி ஒவ்வொரு நாள் நாயாவும் பேயாவும் தெரிஞ்சு பார்த்துட்டேன். என்ன எவ்வளோ அவமானப்படுத்தினா தெரியுமா சார்? அதெல்லாம் என் பையன் விக்ரம்காக நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா அவ எதுக்குமே அசர்ற மாதிரி தெரியல. தான் புருஷன் இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட போறான்னு தெரிஞ்சும் கூட அவ மனசு மாறவே இல்லைங்கிற போது பின்ன இதுக்கப்புறம் அவ எப்போ மனசு மாற போறா சொல்லுங்க? இனி அவளுக்காக நான் வெயிட் பண்றது வேஸ்ட் சார். நீங்க சொல்றதுல எனக்கு நல்லா புரியுது வினய். உங்களுக்காக இல்லைனாலும் எங்களுக்காக ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். சரின்னு சொல்லண்டா. அங்கிருந்து வந்து அவ்வளோ தூரம் சொல்றா 2 நாள் வெயிட் பண்ணுன்னு. ஊமையாட்ட நீ என்ன அர்த்தம்? 2 நாள் வெயிட் பண்ண குறைஞ்சா போயிடுவேன். வினய், எறும்பு ஊறதான் கல்லும் தேயும் சொல்லுவாங்க. அதே மாதிரி பேசி பேசி தான் மித்ரா மனசையும் மாற்ற முடியும். என்ன, முதல்ல நீங்க மட்டும் பேசிட்டு இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம். நாங்க பாத்துக்கிறோம் வினய். நீங்க எனக்காக ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க போதும். உங்களையும் சரி மித்ராவையும் சரி எங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க 2 பேரும் எங்க குடும்பத்தோட சம்பந்தப்பட்டுட்டீங்க. எங்க கண்ணு முன்னாடியே ஒரு நல்ல குடும்பம் பெரியதை பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. ப்ளீஸ். ஓகே சார், அவளுக்காக நான் இல்லைனாலும் உங்களுக்காக நான் 2 நாள் இருக்கேன். நம்பிட்டோம். இருந்தாலும் ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். சூட் கேஸத்தா அதையும் கும்பகர்ணன் கடாயத்தை வச்சுட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறேன். உள்ள கொண்டு போய் வைக்கிறேன். இருந்தால் வேற. தேங்க்ஸ் வினய். ஓ சாரி சார், வந்ததுலேருந்து உங்களுக்கு நிற்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க சார் உட்காரலாம்.
மம்மி இங்க பாரு மம்மி. மம்மி என்ன பாரு. என்ன விக்ரம் சொல்லு. ஏன் மம்மி கார்த்திக் சார் டாடி கிட்ட பேச போயிருக்காரா? ஆமா விக்ரம், காந்திமதி அம்மா தான் கார்த்திக் சார் கிட்ட சொல்லி உன் டாடி கிட்ட பேச சொல்லிருக்காங்க. ஆனா உன் டாடி என்ன சொல்வாருன்னு தெரியல விக்ரம். கார்த்திக் சார் வந்தாதான் உன் டாடி என்ன சொன்னாருன்னே தெரியும். என்ன மன்னிச்சிரு விக்ரம், என்னாலதான் உன் டாடி கோச்சுக்கிட்டு போனாரு. என்னாலதான் உனக்கு எல்லா கஷ்டமும். இல்லனா நீ உன் டாடி கூட இருந்திருப்பல்ல. கார்த்திக் சார் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே டாடியை பார்க்க போறோமா? சொல்லு மம்மி, நம்ம போய் டாடி கூட இருப்போமா? ஏம்மா விக்ரம் இவ்வளவு தூரம் கேக்குறான்ல, ஆமான்னு சொல்ல மித்ரா. இல்லம்மா, இப்போ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடிய நிலைமையில நான் இல்லம்மா. வினய் எவ்வளவோ இறங்கி வந்து கேட்டும் கூட நான் மனசு மாறாம வீராப்பா இருந்து அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டம்மா. அவரும் என் மேல ரொம்ப கோவத்துல இருப்பாரு. நீங்க வேணா பாருங்களேன், இந்நேரம் ஊருக்கு கிளம்பினாலும் கிளம்பிருப்பாரு. நாம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாருமா. மித்ரா அதெல்லாம் கேப்பாருமா, நீ நல்லதாவே நினைய. கார்த்திக் எப்படியும் பேசி இருக்க வச்சிருவான், நீ நம்பிக்கையோட இருமா. அதான் பாட்டி சொல்றாங்கல்ல மம்மி, டாடி போக மாட்டாரு. நீ ஃபீல் பண்ணாத மம்மி.